பேக்கரி கடையில மட்டும் இந்த பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிட்றாதீங்க. வீட்லயே குவாலிட்டியா, ஏன்னா இந்த பிஸ்கெட் செய்ய 2 பொருள் மட்டும் தான் தேவை. குவாலிட்டியா சூப்பரா செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் கோகனட் குக்கீஸ். அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. வீடியோ சேவ் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா ரெசிபியுமே போட்டுட்டு இருக்கேன். வீடியோவில் அளவு கொடுக்குறேன், அதை மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெசிகேட்டட் கோகனட் இருக்கு இல்லையா, கடையில் விற்கிது. இல்லைன்னா நீங்க வீட்டில் தேங்காவை துருவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், ஏன்னா அது கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் சிவியா இருக்கும். நீங்களும் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஒரு சீட்டுக்கே பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கடைசியா கண்டென்ஸ்டு மில்க் எல்லாத்தையும் போட்டு சேர்த்துட்டு நல்லா பெனஞ்சு விட்டுட்டீங்கன்னா மாவு பதத்துக்கு இந்த மாதிரி வந்துடும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மாவு பதத்துக்கு வரல அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூனை எடுத்துட்டு நல்லா வந்து அமுக்கி விட்டுட்டு அதோட ஷேப்புக்காக போட்டு தட்டினீங்கன்னா அது வந்துருங்க. இப்போ இதை வந்து 170 டிகிரி செல்சியஸ்ல வந்து 13 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். இது மேல கோல்டன் கலர் வந்துட்டாவே நீங்க எடுத்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருங்க. அதுக்கு மேல வச்சீங்கன்னா கருகி போயிடும். அவ்வளவுதான். ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பாருங்க. மேல லேசா இந்த மாதிரி கோல்டன் வரும்போது எடுத்து வெளியே வச்சிருக்கங்க. வீடியோ சேவ் பண்ணிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க என்கிட்ட. பாய்.